கோட்பாடு உடன்படிக்கை பாகம் 25 ஜூலை 1830 பென்சில்வேனியாவின் ஹர்மேனியாவில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல். பாகம் 24க்கான தலைப்பை பார்க்கவும். இந்த வெளிப்படுத்தல் தீர்க்கதரிசினியின் மனைவி எம்மா ஸ்மித்துக்கு கர்த்தருடைய சித்தத்தை தெரிவிக்கிறது. வசனம் 1 முதல் 6. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெண்ணான எம்மா ஸ்மித் எனது கணவனுக்கு உதவி செய்யவும் ஆறுதல் அளிக்கவும் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். 7 முதல் 11. எழுதவும், வேதங்கள் வியாக்கியானம் செய்யவும், பாடல்கள் தேர்ந்தெடுக்கவும் அவர் அழைக்கப்பட்டார். 12 முதல் 14. நீதிமான்களின் பாடல் கர்த்தருக்கு ஒரு ஜெபமாயிருக்கும். 15 முதல் 16. இந்த வெளிப்படுத்தலில் உள்ள கீழ்ப்படிதலின் கொள்கைகள் சகலருக்கு பொருத்தமாயிருக்கின்றன. வசனம் 1. எனது குமாரத்தியனே எம்மா ஸ்மித், நான் உன்னுடனே பேசும்போது எனது தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவிகொடு. ஏனெனில் எனது சுவிசேஷத்தை பெறுகிற சகலரும் தனது ராஜ்யத்தில் குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருப்பார்கள் என நான் மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். வசனம் 2. எனது சித்தத்தை பற்றிய ஒரு வெளிப்படுத்தலை நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ விசுவாசமாய் இருந்து எனக்கு முன்பாக நற்குணத்தின் பாதைகளில் நடந்தால் உனது ஜீவனை நான் பாதுகாப்பேன். நீ சியோனின் சுதந்திரத்தையே பெற்றுக்கொள்வாய். வசனம் 3. இதோ உனது பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுகின்றன. நான் அழைத்த நீ ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பெண். வசனம் 4. நீ பார்க்காத காரியங்கள் குறித்து முறுமுறுக்காதே, ஏனெனில் இவைகள் உன்னிடமிருந்து உலகத்திலிருந்தும் மறைத்து வைக்கப்பட்டுள்ளன. இது வரப்போகிற ஒரு நேரத்திற்காக எனது ஞானமாயிருக்கிறது. வசனம் 5. எனது ஊழியக்காரனும் எனது கணவனுமான ஜோசப் ஸ்மித் இளையவனுக்கு அவனது துன்பங்களிலே சாந்த குணமுள்ள ஆவியுடன் ஆறுதலாக வார்த்தைகளுடனும் ஆறுதலாய் இருப்பது உனது அழைப்பின் அலுவலாகும். வசனம் 6. உனக்கு ஒரு எழுத்தாளர் இல்லாதிருந்த போதும் அவன் போகும்போதும் அவனுடன் போய் ஒரு எழுத்தாளராக அவனிடத்தில் எனது ஊழியக்காரனாகிய ஆலிவர் குளோரிட்டியா நான் எங்காவது அனுப்பும்படிக்கு இதை செய்ய. வசனம் 7. எனது ஆவியினாலே அது உனக்கு கொடுக்கப்படுவதற்படி வேதங்களை வியாக்கியானம் செய்யவும் சபைக்கு புத்தி சொல்லவும் அவனது கையிலே நீ நியமிக்கப்படுவாய். வசனம் 8. ஏனெனில் அவன் தனது கைகளை உன் மீது வைப்பான். நீ பரிசுத்த ஆவியை பெறுவாய். எழுதவும் அதிகமாய் கற்றுக்கொள்ளவும் உனது நேரம் செலவிடப்படுவதாக. வசனம் 9. நீ பயப்படாதே தேவையில்லை, ஏனெனில் சபையில் உனது கணவன் உன்னை ஆதரிப்பான். ஏனெனில் அவர்களின் விசுவாசத்தின்படியும் எனது சித்தத்தின்படியும் சகல காரியங்களும் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும்படியாக அவர்களுக்கு அவனது அழைப்பாயிருக்கும். வசனம் 10. உலகத்தின் காரியங்களை நீ ஒதுக்கிவிட்டு சிறப்பானவற்றையே நாட வேண்டுமென மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 11. பரிசுத்த பாடல்களை தேர்ந்தெடுப்பது உன்னிடம் கொடுக்கப்பட்ட விருப்பதல் எனது சபையிலே வைத்திருக்கப்பட எனக்கு பிரியமாயிருக்கிற அது உன்னிடத்தில் கொடுக்கப்படும். வசனம் 12. ஏனெனில் இருதயத்தின் பாடல்கள் என் ஆத்துமா களி கூறுகிறது. ஆம், நீதிமான்களின் பாடல்கள் எனக்கு ஒரு ஜெபமாயிருக்கிறது. அவர்கள் தலையில் மேலே ஒரு ஆசீர்வாதங்களுடன் அது பதிலளிக்கப்படும். வசனம் 13. ஆகவே உனது இருதயத்தை உயர்த்தி களிக்கூறு, நீ செய்த உடன்படிக்கைக்கு இசைந்திரு. வசனம் 14. சாந்த குணமுள்ள ஆவியிலே தொடர்ந்திரு, பெருமையை குறித்து எச்சரிக்கையாயிரு. உனது கணவனிலும்
அவனுக்கு வரும் மகிமையிலும் உனது ஆத்துமா களி கூறுவதாக. வசனம் 15. தொடர்ந்து எனது கட்டளைகளை கைக்கொள்ளு, நீதியின் கிரீடத்தை நீ பெறுவாய். அதை நீ செய்வதைத் தவிர நனி கூறுகிற இடத்திற்கு உன்னாலே வர முடியாது. வசனம் 16. யாருக்கும் இதுவே உனது குரல் என மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன். ஆமேன்.